புஷ்பாவா? தங்கமான புள்ளப்பா. என்ன கொஞ்சம் துடுக்கா பட்டு பட்டுன்னு கோவப்படும், மற்றபடி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதுப்பா. அந்த புள்ளைய முதல்ல எங்க பெரியப்பா பையனுக்கு தான் பேசி முடிச்சது. அதுக்கு இடையில தான் உங்க அண்ணன். அந்த பிள்ளைய பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? குனிஞ்ச தலை நிமிராதியா. யாராவது அந்த பிள்ளைகிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சீரிக்கிட்டு சண்டைக்கு போகுமே தவிர மற்றபடி அந்த பிள்ளைய பற்றி எந்த தப்பான விஷயமும் ஊருக்குள்ளே வந்தது இல்லையா? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காம இந்த கோயிலுக்கு வந்துருமியா. அவ்வளோ கடவுள் நம்பிக்கை. இப்படியெல்லாம் சாமியை நம்பினதுக்கு தான் சாமி இப்படி ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கு. நல்லா பார்த்துக்குங்கய்யா. எப்படி மளிகை கடைக்காரன், பூசாரி, டீ கடைக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க? தப்பு உங்க அண்ணன் பண்ணியிருக்கான். நீ என்னடானா அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு விசாரிக்க வந்திருக்கியா? உன்னெல்லாம் ஊருக்குள்ள விட்டதே தப்பு. எப்படி எப்படி எப்படி? புஷ்பா என் கூட படிச்சவ தான், வெள்ளந்தி. அவளுக்கு நடந்த கொடுமையெல்லாம் வேற யாருக்குமே நடக்க கூடாதுங்க. அவ அலங்கோலமா இருந்ததை நானே பார்த்தேன். உங்க அண்ணெல்லாம் மனுஷனே கிடையாது. உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருந்தா அந்த பொண்ணோட வழி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அவளை நல்லவன்னு வார்த்தை மாறாம சொல்றாங்க. ஆனா இவன் நடந்துக்கிறதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் எந்த வகையிலும் சம்மந்தமே இல்லையே. என்னமோ ஒன்று தப்பா இருக்கு. ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அது எங்கேயோ இல்லாத நம்ம கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கு. புடிடா மாறா, எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. என்னை கட்டி வச்சு 10 பேர் அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் எனக்கு வலிக்காது. ஆனா நீ என்னை பார்க்காம உன் பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கும் போதெல்லாம் அது ஒரு சின்ன மொமெண்ட் தான். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஈட்டி இறங்குற மாதிரி வலிக்கும். இந்த உலகத்திலே பெரிய வலி என்ன தெரியுமா? நம்மளை பெருசா நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் உலகம் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்றது தான். இங்க பார், நீ என்னை தண்டிக்கணும்னு நினைச்சா வேற ஏதாச்சும் ஒரு வழியில என்னை தண்டிச்சுக்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே நீதானடி. நீ இப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறப்பெல்லாம் ஏன்டா வாழணும்னு தோணுது. இங்க பார், இந்த உலகமே தப்பா பேசணும் தானே நீ நினைக்கிற. ஆனா நம்ம கணவன் மனைவிங்கிற உண்மையை மறைக்க முடியாதுல்ல. முதல்ல அதையே மறைக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். கனி வளர்ந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு அவளை சுத்தி தப்பான எந்த ஒரு கேள்வியும் வந்துடக்கூடாது. புஷ்பா பேசுன மாதிரி கனியும் பேசிடக்கூடாது. அதுக்காக நான் உன்னை விட்டு விலகிதான் இருக்கணும் மாறா. உன்னதான் கேட்கிறேன். இங்க பாரு மாறா, நான் மனசளவுல நமக்குள்ள இருக்கிற உறவை என்னைக்கும் முறிச்சிட்டேன். இப்ப பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உறவை மத்தவங்க காயப்படுத்துறத நான் விரும்பல. ப்ளீஸ், நான் விலகி நிக்கிற மாதிரி நீயும் விலகி நில்ல. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்லுங்கண்ணே. ராணி, அந்த மாறன் அதான் அவன் குழந்தை நம்ம ஊருக்கு வந்தாமா. ஊர்ல ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிச்சான். ஓஹோ, அப்புறம்? நீ தான் எங்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்து எப்படி பேசணும்னு சொல்லி வச்சிருக்கியே. நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் அப்படியே பேசிட்டோம். ஆனாலும் அவனுக்கு ஏதோ உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. இதை சொல்லலாம் தான் உனக்கு கால் பண்ணேன். சரிம்மா ராணி, நான் வச்சிடுறேன். ஆ, சரிங்கண்ணே. ஓ, அட, அதை ஏன்னா கேக்குறீங்க? குடும்பத்தை பத்தியா? அட, ஒரு குறையும் இல்லைண்ணே. மொத்த குடும்பமும் என்ன அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. என் தங்கச்சிங்களோடலாம் எனக்கு நல்லா ஒத்து போகுதுனே. ஆனா என்ன, என் புருஷன் தான் எதுக்கும் ஒத்தே வர மாட்டேங்கிறாரு. விலகி ஓடுறாருண்ணே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கூத்துன்னு தெரியலண்ணா. என்ன பார்ட்னர், என்ன நடக்குது? எல்லாம் நல்ல விதமா தானே போயிட்டு இருக்கு. யாருக்கும் மேல சந்தேகத்தை வரல. கேள்விப்பட்டேன், அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறியாமே. அவன் கலகலத்து போயிருக்கானாமே. நடுவுல அந்த மாறனுக்கும் வீராவுக்கும் வேற
ஒரு பாம பத்த வச்சிருக்கியா? 2 பேரும் இப்போ பிரிஞ்சு நிக்கிறாங்களாமே. ஆமா, நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்றேன். பின்ன அங்கங்க நமக்கு ஒரு 4 ஸ்பை இருக்காங்களா பார்ட்னர்? ம். அப்போ நீ என்ன வேவ் பாக்குற? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்ட்னர். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் வேவ் பார்க்க முடியுமா? ம். அப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே. என்ன? மாறன் என்ன சந்தேகப்படுறது. அப்படியா? என்னடா நீ சிரிக்கிற? ஐயோ ஐயோ, இதுதான் நீ ஸ்பை வச்சு பாக்குற லட்சணமா? அந்த மாறன் என்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு என்னோட ஊருக்கே போயிருக்கான். அதுவும் கோயில் பூசாரி வரைக்கும் ஆரம்பிச்சு அந்த மல்லிகை கடை அண்ணாச்சி வரைக்கும் எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்கான். நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அந்த வீட்டுல 2 பேரை தான் தெரியும். ஒன்னு அந்த வீரா, இன்னொன்னு அந்த மாற. அவங்க 2 பேரையும் பிரிச்ச வரைக்கும் ஓகே. ஆனா தனித்தனியா கண்காணிக்கணும் அவங்கள. 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் நாம கடையை சாத்திட்டு போக வேண்டியதுதான். அந்த மாற இருக்கானே, ரொம்ப டேஞ்சர். அவனை ஏதாவது ஒரு வழியில லாக் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஓ சரி, என்ன பண்ணலாம்? அப்ப நீயே சொல்லு. அடியாளுங்களை வச்சு அடிக்கிறதோ கடத்துறதெல்லாம் பழைய ஃபார்ம்லாம் செட் ஆகாது. அவன் எப்படியும் தப்பிச்சு வந்துருவான். வேற மாதிரி ஏதாவது எமோஷனலா அவனை லாக் பண்ணணும். சார், இவன் தான் அது. ஆரம்பிங்க. ஏங்க, அந்த கலெக்டர் வீரா எப்படின்னா அவங்க கேரக்டரை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன பெரிய புலி சிங்கம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால அவகிட்ட போக கூடாதுனாங்களா? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். சரியான டார்ச்சர் பிடிச்ச பொம்பளை. இவளும் பொழைக்க மாட்டேங்கிறா, நம்மளையும் பொழைக்க விட மாட்டேங்கிறா. என்னமோ இவதான் இந்த ஊரையே மாத்த வந்த அவதார மாதிரி அப்படி நடந்துக்கிறா. பொம்பளைனா கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்க இருக்கணும். இவ அப்படியே சலங்க கட்டி ஆடுறா. சரியான திமிர் பிடிச்சவ. ஆனா உண்மையை சொல்றேயா, அவ புருஷன் கூட அவளை விட்டு ஓடி போயிட்டானா, கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பொம்பளை கூட எந்த ஆம்பளையும் குடும்பம் நடத்த முடியாது. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா யாராச்சும் ஏதாவது சின்ன விஷயத்த தப்பு பண்ணிட்டாலும் அவங்கள நிக்க வச்சு அவ கேள்வி கேட்பாலாமே. ஆமாங்க, இவ காலம்லாம் ரொம்ப நாளைக்குலாம் ஓடாது. ஒரு நாள் யாருக்கிட்டையாவது வசமா மாட்டுவா. அப்போ மொத்தமா செஞ்சு விட்டு போயிடுவானுங்க.